பைரவர் வழிபாடு. சிவபெருமானின் தத்புருஷ முகத்தில் இருந்து ஜோதி பழம்பாக வெளிப்பட்டவர்தான் பைரவர். பைரவர் என்றால் பயம் நீக்கி அருள் புரிபவர். காவல் தெய்வமான பைரவருக்கு அஷ்டமி திதி மிகவும் சிறப்பானது. அஷ்டமி திதியிலே அஷ்டலக்ஷ்மிகளுமே பைரவரை வழிபடுவதாக ஐதீகம் உண்டு. அன்றைய தினம் பைரவ வழிபாடு செய்வோர்க்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை. பைரவ வழிபாட்டிற்கு உகந்தது ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம். இந்த அஷ்டகத்தை கூறி தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வருவோர்க்கு விரைவிலே கடன் தொல்லை நீங்கி செல்வம் பெருகும், தனதானிய விருத்தி உண்டாகி தொழிலில் லாபம் கிட்டும், மன பயம் நீங்கி தைரியம் பிறக்கும், எதிரிகளின் தொல்லை அகன்று நிம்மதி கிடைக்கும், தீராத நோய் துன்பத்தில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ வழி உண்டாகும், திருமண தடை, கல்வியில் சிறப்பு, பெயர், புகழ், மேன்மை என அனைத்து நன்மைகளும் கிட்டும். இந்த காவல் தெய்வத்தின் வழிபாட்டை இடையிலே நிறுத்தி விடுவது எமக்கான காவல் கட்டுப்பாடுகளை நாமே கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒப்பானதாகும். எனவே பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதே சாலச் சிறந்ததாகும். பல கோடி பக்தர்களின் குலதெய்வமாகவும் விளங்கும் பைரவரை வணங்கும் முறைகளையும் அதற்கான நற்பலன்களையும் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் மிளகு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல். ஒரு வெள்ளை துணியிலே 27 மிளகை பொட்டலம் போல கட்டியெடுத்து அதனை அருகிலே உள்ள பைரவர் கோவிலில் இல்லை பைரவர் சூலம் இருக்கும் மரத்தடியிலோ சென்று ஓர் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு பொட்டலத்தை அதில் இட்டு திரியாக ஏற்றி வழிபட கண் திருஷ்டி அகலும், துஷ்ட சக்திகள் அணுகாமல் காவல் அதிகமாகும். அடுத்து தேங்காய் மூடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட ஆரோக்கியம் பெருகும். மேலும் சந்தன காப்பு செய்து பைரவரை வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும். அதுபோலவே பால், இளநீர், குங்குமம், சந்தனம் போன்ற அபிஷேக திரவியங்களால் பைரவ பெருமானை அபிஷேகம் பண்ணி குளிர்வித்து தூப தீபமிட்டு வழிபாடு செய்து வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வாரத்தின் திங்கட்கிழமையில் அன்றி வெள்ளிக்கிழமைகளிலே சாயங்கால வேளையில் சொர்ணாகர்ஷண பைரவர் அஷ்டகம் ஒலி பாடலாகவோ அன்றி இசைத்தட்டின் மூலமாகவோ இல்லங்களிலே ஒலிக்கச் செய்து வந்தால் பீடை ஒளிந்து பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். பண வரவு, காரிய சித்தி, சர்வ மங்கள சித்தி போன்றவை உருவாகும். பைரவர் வழிபாட்டை மிகுந்த நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும். முழு மனதுடன் பைரவரை நம்பிக்கை வைத்து வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் நிறைவேற வழி பிறக்கும். பைரவர் வழிபாட்டிற்கு பஞ்சதீபம் விசேடமானதாகும். அதிலும் இலுப்பை எண்ணெய், விளக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசு நெய் ஆகியவற்றை தனித்தனியாக தீபமாகவும் ஏற்றி வழிபடலாம். செவ்வரளிப்பூ, மஞ்சள் பூ, வெள்ளை நிற மலர்கள், தேமாப்பூ, மஞ்சள் அரளிப்பூ மாலை, தாமரை மலர், வில்வ இலை போன்றன பைரவருக்கு உகந்தவை. பைரவ பெருமானின் பிரீதமான நிவேதனங்களாக உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், வெல்லம் கலந்த பாயாசம், பால், தேன், நெய், விளாம்பழம் முதலியவற்றை படையலாக படைத்து வழிபட்டு வரும்போது
அடியார்களின் பாவங்கள் அகன்று தீவினைகள் தகன்று எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு தைரியம் மேலோங்க வறுமை நிலை மாறி செல்வச் செழிப்போடு நினைத்த காரிய சித்தி அனைத்து மங்களமும் உண்டாகி நன்மைகளும் கிட்டும். ஓம் கால பைரவா போற்றி போற்றி.